ஆதாம் முதலுள்ளதான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து அநேகர் ஆசீர்வாதம் பெற்றீர்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதை தொடர்ந்து நாம் வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நமக்கு தேராக்குடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேராக்குடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே தேராக்குடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆபிராம் அல்லது ஆபிரகாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் 6வது வசனத்திலும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் யாக்கோப் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் இந்த ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தேராக்குடைய பிள்ளைகளிலே இரண்டாவதாக நாகோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து யோசுவாவின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஆரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நான்காவதாக ஆமேன் சாராலும் தேராக்குடைய மகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்தில் நாம் பார்க்குற வேளையில் ஆமேன் சாரால் ஆமேன் தேராக்குடைய மகள் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அடுத்ததாக இரண்டாவதாக ஆரானுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 28வது வசனம் வரையில் ஆரானுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆரானுடைய பிள்ளைகளிலே ஆமேன் லோத்தை குறித்து முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன் லோத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆமேன் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் ஆமேன் 2 பேதுரு ஆமேன் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் லோத்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆமேன் ஆரானுடைய மகள்களை குறித்து பார்க்கலாம். இரண்டாவதாக மில்கால் ஆமேன் இஸ்கால் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களை குறித்து ஆமேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 24ஆம் அதிகாரம் ஆமேன் 15வது வசனத்திலும் இவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாகோருடைய பிள்ளைகளை குறித்து நாம் இனி தியானிக்கலாம். மில்காலுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரையிலும் நாகோரின் மனைவி மில்காலுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஊத்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பூத்ஸ் என்றும், மூன்றாவதாக கேமுவேலுடைய மகன் குமாரனை குறித்து அதிலேயே அதே வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய மகன் ஆராம் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆமேன் கேமுவேலுடைய குமாரனை குறித்து இதே இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக கேசேத் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஆசோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக பில்தாஸ் என்றும், ஏழாவது இத்லாப் என்றும், ஆமீன் எட்டாவதாக பெத்துவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெத்துவேலை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரமும் 22வது வசனத்திலே இந்த பெத்துவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெத்துவேலின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. இந்த பெத்துவேலின் மகள் ரெபேக்கால் என்று சொல்லி வேதவசனத்திலே எழுதியிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக லாபான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாபானை குறித்து
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே லாபானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேரும் பெத்துவேலின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகோருக்கு மறுமனையாட்டியின் பிள்ளைகளை குறித்து இனி பார்க்க போகிறோம். மறுமனையாட்டியினுடைய பெயர் ரெயுமாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரெயுமாளுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. முதலாவதாக தேபா என்றும், அடுத்தது 2வதாக காகாம் என்றும், 3வது தாகாஸ் என்றும், 4வது மாகா என்றும் இந்த 4 பிள்ளைகளையும் ரெயுமாளுக்கு நாகோரின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவே சோதரம் இந்த 2 குடும்பங்களை இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நமக்கு அடுத்த குடும்பத்திலே சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கூட தொடர்ந்து குடும்பங்களை பார்க்கிற ஆண்டவரே, தியானிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதன் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுங்க. ஊழியத்தில் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து வல்லமையாக பிரகாசிக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.